பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறேன். கர்த்தர் மேலும் மேலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தி பார்க்கப்படும் போது ரொம்ப தெளிவாக இருக்கும். சங்கீத புத்தகத்தில் 54ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் படிக்கும்போது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள், அவங்க முகங்களோ பிரகாசம் அடைந்தது, அவங்க வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் அவரை உத்து பார்க்கிறார்களோ இல்லை தேடி பார்க்கிறார்களோ, அவரிடத்தில் விண்ணப்பமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, நிச்சயமாக கர்த்தர் ஒரு நன்மையான காரியத்தை செய்வார். இன்னைக்கு அநேகர் காரியத்தை கொடுத்து நம்ம பேசி கொண்டு இருப்போம் இல்லையா? அப்போ என்னவா இருக்கும், எந்த பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லி பார்த்தா, ஒருவருக்கு ஆசை. ஒரு 3 விதமான மனிதர்களை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இயேசுவோடு இருந்தவர் 2 பேர், இயேசுவை தேடி வந்தவர் ஒருவர். இந்த 3 பேருக்கு ஒரு வித்தியாசமாக செயல்படும். இயேசு வர முன்பே அதோ வரார் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்ட அதில் ஒரு மனிதரை கொடுத்தோம். இயேசுவினிடத்தில் விசுவாசத்தோடு இருந்து ஆகாரத்தை எடுக்க கொடுக்கப்படும் போது இயேசுவே சொன்னார், இதில் ஒருவன் என்னை காட்டி கொடுக்க போறான் என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் கொடுத்து பேசுகிறோம். ஒரு மனுஷன் இயேசு வருகையில் எப்படியாவது அவரை பார்க்கணும் என்று ஏவப்பட்டு தன் இதயத்தில் வேண்டுதலை படி கர்த்தர் செய்தான். 3 விதமான மனுஷனை பார்க்கும்போது, அப்போ அந்த முதல் வசனத்தை பார்க்கப்படும் போது ஒரு மனிதனுடைய நினைவுகளை தேவன் அறிந்திருப்பார். பேதுரை கொடுத்து படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காரியத்தை நினைக்கப்படும் போது மத்திய புத்தகத்தில் ரொம்ப தெளிவடைந்த வார்த்தை. 26ஆம் அதிகாரத்தை படிக்கப்படும் போது ரொம்ப தெளிவடைந்து அவனை கொடுத்து ஒரு டாபிக்கை பார்த்து கொண்டிருக்கும் போது, 3 தரம் என்னை நீ மறுதலிப்பா என்று இயேசு சொல்லுவார். அவர் சொல்லிக்கூடிய வார்த்தையை சொல்லப்படும் போது அவன் நான் அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை பேசுவான். அப்போ இயேசுவை காட்டி கொடுத்த பிற்பாடு அங்கே 2 பேரும் அங்கே தான் இருக்காங்க. காட்டி கொடுத்த யூதாசும் இருக்கிறான். அவன் காட்டி கொடுக்கப்பட்டு அவரை பிடித்து கொண்டு கடந்து போன பிற்பாடு இங்கே இருக்கிற பேதுரை கேட்பார்கள், இவரை தெரியுமான் ஒரு சகோதரி கேட்குது. அவரை எனக்கு தெரியாது என்று. 2வது முறை கேட்பது மறுபடியும் தெரியாது என்றும். அப்போது அதில் பார்த்தீங்கன்னா 3வது முறை கேட்கும் போது அதே வார்த்தை மத்திய புத்தகத்தில் 26ஆம் அதிகாரம் 75ஆம் வசனம் கடைசி வசனம். அது அவன் 3வது முறை சொன்ன பிறகு தான் அவன் கண்ணீரிட்டு அழுவான். அவன் அழுது புலம்பப்படும் போது தான் சொன்னது, இயேசு கிறிஸ்து சொன்னது அப்படியே நடந்தது என்று அறிந்து புரிந்து கொண்டு அவன் கண்ணீர் வெடிக்கப்படும் போது அவன் கண்ணீரை செழுப்பமாக கர்த்தர் மாற்றினான். எப்போதுன்னா மரித்து ஒழித்தெழுந்த பிறப்பார். இன்னைக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களில் தனக்கு வர பிரச்சனைகள் வந்தாலும் கிறிஸ்துவ ஐக்கியத்தில் எத்தனையோ பிரச்சனை வந்திருக்கும். அது போதகராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பு ஆலயத்தின் மூலியமாகவோ இல்லை அந்த சத்திய வசனத்தின் மூலியமாக வரப்படும் போது அது அறியாத போல் தெரியாது என்று சொல்வதை காட்டிலும் தெரியாது என்று சொல்லுவதை நம்ம இன்னைக்கு வேதத்தில் படித்து சொல்லுகிறோம். தெரிந்தவர்களே தெரியாத போல் போயிடுவாங்க. இது நிறைய பேருக்கு ஒரு கிறிஸ்துவருக்கு பாதிப்பு ஏற்படும் போது மறு கிறிஸ்துவம் அதை கண்டும் காணாதபடி ஆலயத்துக்கு கடந்து போவோம், ஜெபிப்போம் என்று சொல்லி ஒருவர் பொறுமையோடு கடந்து போயிடுவார். இப்படி பல விஷயங்கள் பார்க்கலாம். பேதுரை போல ஒரு வித்தியாசமான மறுதலிப்பு. அவர் 3 முறை அநேக கிறிஸ்துவ ஐக்கியத்தில் இருக்கிற ஒரு சிலர் அப்படி நடந்து கொள்வார். இதை நம்ம கவனமாக பார்க்கப்படும் போது பேதுரை கொடுத்து தேவன் அப்படி ஒரு விஷயத்தை சொன்னதை உணர்ந்து மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். வாழ்க்கையில் மனிதனுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் இப்படி தான் மாறும். பேதுரை போல் மாறி கடைசி நேரத்தில் கண்ணீர் வடிக்கும் போது அந்த கண்ணீரை துடைத்த கர்த்தர் நம்மளோடு இருக்கிறார். அவர் மரித்து 3ஆம் நாள் கழிந்து ஒரு சில நாட்களுக்கு பிற்பாடு பெற்றெடுத்த சகோதரி கண்டு அது மகிழ்ச்சி சொல்ல போதும் ஓடி போய் பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அவன் பேதெடுத்தான். இது ஒரு பக்கம். அப்படி பார்த்தா அவன் மாற்றத்தை உண்டாக்க ஒரு சூழ்நிலை 75ஆம் வசனத்தில் பார்ப்போம் இல்லையா? 26ஆம் அதிகாரத்தில் மத்தியில் 75ஆம் வசனம் உணர்ந்து மாற்றக்கூடிய கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்ப்போம். 2வது ஒரு மனிதனை பார்க்கப்படும் போது ஆதி மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்ததை போலவே ஆதி மனிதனை படிக்கப்படும் போது ஆதியாகமம் புத்தகத்தின் 37ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் கூட பிறந்த சகோதரன் யோசேப்பியா என்ன பண்ணுவாங்க, ஒரு பள்ளத்தில் தள்ளுவாங்க, தண்ணீர் இல்லாத பள்ளத்தில் தள்ளுவாங்க, மறுபடியும் தூக்குவாங்க. 28ஆம் வசனத்தின்படி பார்த்தா 20 வெள்ளி காசுக்கு வைக்கப்படுவான். புரதேசத்துக்கு போய் வாழ்ந்து அவன் சேனைக்கு அதிபதியாக மாற்றி
அவனே உயர்ந்து அந்த சகோதரரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எழும்பும் என்று ஏற்கனவே பல செய்திகள் மூலியமாக இப்படி தெரிவித்தது. அப்படி தான் இவன் காட்டி கொடுக்கப்படுகிறான். எவ்வளோன்னா, அன்றைக்கி மனுஷனுக்கு 20 வெள்ளிக்காசுக்கு வைக்கிறாங்க, இங்கே கடவுளுக்கு என்ன பண்ணுறாங்க, 30 வெள்ளிக்காசு காசை கொடுத்து காட்டி கொடுக்குறான். இன்றைக்கி பேதுரு கொடுத்து யூதாசை கொடுத்து நிறைய பேர், பேதுரு கொடுத்து அத்தடாம் பார்த்தா யூதாஸ் கொடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒருவருக்கு தாசன் என்று பேர் வச்சிருந்தால் இவர் யூதாசு போல் இருக்கிறார் என்று சொல்லி. நான் அப்படிப்பட்டவங்களும் அப்படி சொல்ல மாட்டேன். ஏன் சொன்னால், யூதாஸ் என்ற ஒரு மனிதன் காட்டி கொடுக்கலனாலும் உனக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்க ரொம்ப தாமதமாக இருந்திருக்கலாம். அவர் காட்டி கொடுத்த பிற்பாடு தான் இவர் வந்த வேலை இந்த உலகத்துக்கு தெரிவிக்கக்கூடிய வேலையாக இருக்கிறது. அவர் காட்டி கொடுத்தது தான் அவர் மரித்து 3ஆம் நாள் எழுந்துக்கிற விஷயத்தை வெளிப்படுகிறது. ஏன்னா என்னாங்க புத்தகத்தில் 24ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் படிக்கப்படும் போது, ஒரு தீர்க்கதரிசி தவறு பண்ணி கொண்டு வரும்போது கழுதை கொண்டு கர்த்தர் பேசணும், அந்த தீர்க்கதரிசிக்கிட்டு தான் அந்த தீர்க்கதரிசனமாக தான் வெளிப்படுத்தினான் இயேசு கிறிஸ்து எப்படி வரப்போறார் என்று ஒரு வெளிப்பாடுகள். ஆதியாகம புத்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் போது, அவர் ஒருவர் குதிக்காலில் மிதிப்பார் என்று ஆதி மனிதனுக்கு சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை பார்க்கணும். இப்படி பைபிளில் ஏசாயா புத்தகத்தில் நிறைய 7ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் படித்து அப்போ ஒவ்வொரு அதிகாரம் சொல்லி கொண்டு போனால் நிறையா எழுதி வச்சு சொல்லலாம். கர்த்தர் உணர்ந்த உங்ககிட்ட சொல்கிறோம். இப்படி காட்டி கொடுக்கப்பட்ட இந்த மனுஷன் நிமித்தமாக வர போராட்டங்கள் எத்தனையோ இருக்கும். இப்போ காட்டி கொடுக்கப்பட்ட மனுஷனுக்கு என்ன ஆகுதுன்னா, காட்டி கொடுத்து அவர் பிடித்து கொண்டு போன பிற்பாடு அவன் உள்ளத்தை ஒடித்து நிதானம் இல்லாத கலங்கி தவித்து கொண்டிருக்கிறான். 30 வெள்ளிக்காசுக்காக இந்த உலகத்தை ரட்சித்த உன்னதமான தேவனை காட்டி கொடுத்தனே என்று சொல்லி கலங்கி தவிக்கிறான். மத்திய புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், அவன் நாட்டு கொண்டு மரித்து போனான் என்று 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இன்னைக்கு என்ன அதாவது பாவம் செய்ய மனிதன் சாவான் என்று சொல்லி சில வசனங்கள் படிக்கப்படும் போது, அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்போ அந்த வசனத்தில் ஏன் அந்த வசனம் வருது? பழைய ஏற்பாட்டில் ரொம்ப எசேக்கியேல் புத்தகத்தில் நினைக்கிறேன் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், பாவம் செய்கிற ஆத்மாவோ சாவும் என்று சொல்லி படிப்போம். அப்போது அந்த வசனத்தினுடைய அறிகுறிகள் என்ன? இவன் மனதுக்குள்ள இந்த உலகத்தில் வாழ்கிறனை தவிர அவன் உள்ளங்கள் என்ன பண்ண ஒழிக்கப்படுகிறது. அதுதான் இங்கே எசேக்கியேல் படிக்கப்படும் போது 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பாவம் செய்கிற ஆத்மாவோ, ஆமாம் அந்த வசனம் தான், பாவம் செய்கிற ஆத்மாவோ சாவும் என்று. அப்போ அவன் பாவம் அவனுடைய நெஞ்சிகளும் இதயங்களும் உணர்த்தப்படும் போது நாட்டு கொண்டு மரித்து போனான்னு கூட படிக்கிறோம் 5ஆம் வசனத்தில். மத்திய புத்தகத்தில் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிக்கப்படும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்மடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? பேதுரை போல் ஒரு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அறிந்திருந்து வெற்றி பெற்று மகிழ்ச்சியாக வாழ வைக்கிற இயேசு கிறிஸ்து தெரியாது என்று சொல்லுவாங்க. சில வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள் வரப்படும் போது அவரை விலக்கி போகிற ஒரு கூட்டம் இருக்கு. பேதுரை போல மறுதளித்து பேசிட்டு கடந்து போயிடுவாங்க. இந்த ஊழியர் செய்கிற வேலையில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ துன்பங்கள், துயரத்தை பார்க்க முடியும். நினைக்கிற அதை ஒரு சிலருக்கு வெளியே காட்டிக்க மாட்டாங்க. என்னை போல மனிதர்கள் ஒரு சில நேரத்தில் நேற்று மன கசந்து சொல்லுவோம் இல்லையா, வரக்கூடிய வேதனைகள் அப்படி இருந்தாலும் அந்த வசனங்கள் படிக்கும் போது அதை காட்டி இதை பரவாயில்ல என்ற அளவுக்கு நான் கடந்து போயிடுவேன். இப்படி வாழ்க்கையில் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையை நான் ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னால் நம்மளை காட்டி அநேக ஊழியக்காரங்க பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற மனிதோட ஏற்கனவே இருந்தவர்கள், சத்தியவசனத்தில் படித்தவர்கள் எத்தனை பேர் உண்டு. அப்போ பேதுருக்கு என்னாவது, அந்த மனநோய் அவனை பாதிக்கப்பட்டு நாட்டுக்கொண்டு மரித்தான் என்று சொல்லி மத்திய 27ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இப்படிதான் மனிதன் இன்னைக்கு உலகத்தில் ஒருவன் தெரியாது என்று சொல்லி ஒதுங்கி போது தேவநாமத்தை தூசிக்கிறான். உன்னவன் செய்த தவறே உணர்ந்து அவனை பண்ணுறான், நாட்டு கொண்டு மரித்து போகிறான். தேவன் அதை விரும்பலை, அவன் மரணத்தை விரும்பலை. அவனாலும் தேசமே உலகம் முழுவதும் ஒரே நாளை ரட்சிப்பு கிடைக்க போகிற விஷயம் அவனை காட்டி கொடுத்த பிற்பாடு தான் வந்த தீர்க்கதரிசனம் நிறைவாகுகிற நேரம். அது வந்த நோக்கங்களை நிறைவாக இருக்கிறான். அவர் மரித்த பிற்பாடு வீட்டிலிருந்து வர விஷயங்கள், வெளியாடக்கூடிய காரியங்கள்லாம் காணக்கூடியதாக அநேக சீசர் 12 சீசரில் ஒருவன் மரித்து மற்றவங்களாம் அதை கேட்கக்கூடியதாக இருந்து மரித்து 3 நாள் ஒழித்திருந்த போது அது அநேகருக்கு நற்செய்தியாக இன்னைக்கு வருஷந்தோறும் அதுக்காக ஒரு நாளை நம்ம பொறுத்தெடுத்து 40 நாள் உபாசத்தில் கூட இருப்போம் இல்லையா. இப்படி தான் மனிதன் இருக்கிற காலத்தில். அப்படியும் பேதுரை போலையும் இல்லை யூதாசை போல இராதபடி எல்லாத்தையும் அறிக்கை செய்து விட்டு, தெரியாது என்று சொன்னதை இனி என் ஆண்டவர் ரட்சகர் உயிரோடு இருக்கிறார் என்று முன்னாடி நின்று சாட்சி சொல்லி நீ கடந்து போய் பாரு, உன் காரியம்லாம் கர்த்தர் வாய்க்க செய்வார். 2வது செய்த தப்பு நாட்டுக்கொண்டு மரித்துவது காட்டியும் மரணம் ஒரு வாழ்க்கைக்கு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படும். ஆண்டவருடைய பாவ மன்னிப்பு நம்மளை மீட்கப்படும் என்று சொன்னால் இனி வர நாட்கள் அப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டேன் என்று அறிக்கை செய்து விட்டால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
அது யூதாசுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை அவன் விரும்பவில்லை. அவனை உணர்த்தி அவனை உணர்வுகள் அவனை மரணத்துக்கு ஏதாக நடத்தி வைத்தது. ஏன்னா அன்னைக்கு 30 காசு கொடுப்பேன், எனக்கு என்ன ஆச்சு, நீ கேட்டு தன்னை கொடுத்து நீ சொன்னேன்ட்டு அழகாக போயிட்டு இருப்பான். அப்படின்னா எதிராளிகள் எல்லாரும் ஒரு சில விஷயத்தில் நம்மளை சேர்த்து பேசுவாங்க, சில விஷயத்தில் பாதிக்கப்படும் போது எனக்கு அதுக்கு சம்மதம்ட்டு போய்கினே இருப்பான். அவன் அறியாதவன், அதனால் அவன் பாவம் மன்னிக்க. அறிந்தவர்கள் செய்தால் இப்படி நாட்டுக்கொண்டு மறித்து போகிற மாதிரி வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. இன்னைக்கு எத்தனை பேர், அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னால் அநேக காரியத்தை கொடுத்து பாவம் செய்கிற ஆத்துமா சாவணும், அந்த ஆத்துமா செத்து போய் எத்தனை பேர் இருக்காங்க. இன்னைக்கு கிறிஸ்துவ ஐக்கியத்தில் அநேகர் விசுவாசியாக இருக்கலாம், போதகராக இருக்கலாம், அநேக சுவிசேஷகராக இருக்கலாம், இல்லையா, பெரிய ஒரு பேர் வச்சிருப்பாங்க ரெவரண்ட், அப்படியேப்பட்ட ஆட்கள் யாராக கூட இருக்கலாம். ஆனாலும் செய்கிற தப்பை உணர்ந்து மாறினால் கர்த்தர் உன்னை மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக செய்வார். லூக்கால ஒரு வசனம் உண்டு 19ஆம் அதிகாரத்தில், ஒரு சிம்பிளாக முடிச்சிடறாங்க. அந்த வசனத்தை படிக்கப்படும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். என்னடான்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்துக்கு கடந்து பயணித்திருக்கப்படும் போது ஏராளமான ஜனங்களை அவரை பார்க்க ஓடும் போது அவனுக்கு லூக்காவுக்கு அவன் என்ன ஆகுதுன்னா, அங்கே ஒரு மனுஷன் பார்க்க ஆசைப்படுவான். சகரியா என்ற ஒரு மனுஷன் பார்க்க ஆசைப்படும் போது அவன் பார்த்தனா பணத்தை வசூலிக்கிற ஒரு மனுஷன். அப்போ இயேசுவை காணும் போது ஏராளமான ஜனமத்தில் அவரை பார்க்க முடியல. எப்படி பார்க்க முடியலன்னா, மற்றவங்களை காட்டியும் இவன் குள்ளமாக இருப்பதனால பார்க்க முடியல. இது யாருடைய ஆலோசனையும் யாருக்கும் அவனை கேட்டு ஓடலை. அவன் இதயத்தில் யோசிக்கிறான். எப்படி யோசிக்கிறான்னா, இந்த ஓடி போய் முன்பாக இருக்கிற ஒரு மரத்து மேலே ஏறி போனால் நம்ம அவரை ஈஸியாக பார்க்கலாம் என்ற விஷயம் அவன் இதயத்தில் வேண்டிக் கொண்டு ஓடி அந்த மரத்தில் ஏறினான். அவன் மரத்தில் உட்காந்து கொண்டிருக்கப்படும் போது அங்கே படிக்கிற அந்த வசனத்தை பார்த்தா லூக்கா ரொம்ப தெளிவாக இருக்கும். அப்போது என்ன காரியங்கள் அப்படின்னு சொன்னால், அந்த 19ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் படிக்கப்படும் போது சகரியா சீக்கிரம் இறங்குவான்னு இல்லையா, ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வசனத்தை படிக்கும் போது. அப்போ ஆண்டவர் சீக்கிரம் இறங்குவா என்று சொல்லும் போது இவன் கடந்து போய் இவரை தான் பார்க்க போகிற விஷயத்தை ஒருவருக்கு மெசேஜ் கிடையாது. ஆனாலும் அவன் உள்ளங்களில் இருந்த வாஞ்சை கடவுளுக்கு தெரியுது. அப்போ லூக்கா புத்தகத்தில் அங்கே படிக்கும்போது 19ஆம் அதிகாரத்தில் உள்ளத்தில் இருக்கிற விஷயம் கடவுளுக்கு தெரியுது. இது சங்கீதம் 139:2 பார்த்தா, தூரத்திலிருந்து உன் நினைவுகளை தேவன் அறிந்திருப்பார். அப்போ அவன் நினைத்தது தேவன் அறிந்திருக்கிறார், அவன் ஏறினது அவர் உணர்ந்திருக்கிறார். அங்கே போய் சீக்கிரமாக இறங்கி வசகவே உன் வீட்டுக்கு வரணும் போது அவன் அநேக பாவப்பட்ட ஒரு மனுஷன் வீட்டுக்கு ஆண்டவர் போறாரு என்று புறங்கூறி திரிந்தவர் ஒரு கூட்டம். எப்பவுமே அப்படி தானே. இப்போ நாங்கள்லாம் சில வீட்டுங்களுக்கு போகும்போது சிலர் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் இருக்கு ரொம்ப கொடுமையான பாவத்தில் இருக்கிறாங்க அந்த சகோதரி, அந்த மனுஷன் பெரிய குடிக்காரன், அவன் திருட்டு பையன், அவர்கிட்டே நேரத்துக்கு இந்த ஊழியக்கார் கடந்த போய் சுவிசேஷம் அறிவித்து கொண்டிருக்கிறாருங்க. இப்படிப்பட்ட மனிதரை சந்திக்க தான் அந்த உலகத்துக்கு வந்தார். அவன் குடிபோதையில் உள்ளவனாக இருப்பான், திருடனாக இருப்பான், கொள்ளைக்காரனாக இருப்பான், விபச்சாரியாக இருப்பான், அது கபடம் இல்லாத அநேக காரியங்களை பார்த்தீங்கன்னா அறியாத செய்யணும். அதில் தான் கடவுள் மரித்த பிற்பாடு சிலுவை சுமந்து 2 பேரும் பார்த்தாரு. ஆண்டவர் கூப்பிட்டு சொல்லுவது, தன்னை அறியாத தன் செய்வது தெரியாமல் அறியாமல் செய்தார்கள் என்று தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு ஆசீர்வதித்து அந்த 2 என்ன பண்ணாங்க, பாவப்பட்ட மனிதர்களை கடவுள் மன்னிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தினார். அப்படிதான் லூக்கால படிக்கிற வசனம் கூட. அப்போ அந்த மனுஷனை கொடுத்து அநேக குற்றப்படுத்தினாலும் இவர் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கடந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவங்க கடந்து போகும்போது, அப்போ உணர்ந்து மாறப்படும் போது அவனுக்குள்ளத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவன் உள்ளத்தில் உணர்ந்து போது அவன் பார்த்து 8ஆம் வசனம் படிக்கும் போது லூக்கா புத்தகத்தில் 19ஆம் 8ஆம் வசனம் படிக்கும் போது, ஆண்டவரே என்னுடைய வருமானத்திலிருந்து ஏழைகளுக்கு நான் செய்வேன், நான் ஒரு இடத்துல ஏமாற்றியிருந்தால் 4 விதமாக திருப்பி கொடுப்பேன் என்றார். அவர் என்ன பேசினார் என்று தெரியாதாங்க. ஆனால் படிக்கிற பைபிளை தொடர்ந்து படிக்கும், மற்றவங்க பேசுவது மட்டும்தான் சொல்லுவார். மற்றவங்க புறம் பேசுவாங்க, ஆண்டவரே புறசுவார், இவர் எப்படி அங்கே போகலான்னு பேசுவார். அப்படிப்பட்ட மனிதரை மத்தியில் இந்த மனிதனை விடுவித்து கொண்டு வரும்போது அவன் இதயம் மாற்றம் அடைந்தது. ஒருவருக்கு ஏழைக்கு உதவி, 2வது நான் மற்றவனிடத்தில் ஏமாத்திருந்தால் அங்கே 4 திசையான நான் கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கிடைத்த உடனே கர்த்தர் சொல்கிறேன், இந்த வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வந்தது. உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு போகணுமா? பார்க்குற அன்பு சகோதரனே சகோதரிகளே, ஊழியக்காராக அநேக விசுவாசியாக நீ யாராக இருந்தாலோ உங்கள் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்பு வரணுமா? அநேக காரியத்தை கொடுத்து ஜெபிப்போம், பேசுவோம், எல்லாம் நினைப்பேன், எனக்கு தேவன் இப்படியெல்லாம் வெளிப்பட்டாருன்னு சொல்லுவோம். அதெல்லாம் அங்கே அறிக்கை செய்து ஒப்புக்கொடு. இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கும் போது வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துடும். உங்கள் வீட்டுக்கு நன்மை கிருபை தொடரும். உங்கள் வீட்டுக்கு அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். அநேக காரியத்தை கண்டு மகிழ்ந்து கழிவுற கர்த்தர் மேலும் மேலும் ஆசீர்வதித்து பெருக்க செய்வார். இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாராக. கேட்கிற நீர் நிச்சயமாக உணர்ந்து மாறு, நிச்சயமாக முடிவு உண்டு, நம்பிக்கை மீன் போவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.